வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் ஆகிருக்கிறது வந்து 22,326, அதாவது 22,350 ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அந்த ரேஞ்சில் மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு புல் மார்க்கெட் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம வந்து எப்படி ட்ரேட் பண்ணணும், எந்த இடம் நமக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும், எந்த இடம் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ லைவாக நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். மார்க்கெட் நாளைக்கு வந்து இப்போ க்ளோசிங் இந்த ஹை, ப்ரீவியஸ் டேவுடைய ஹை, ஏதாவது வேல்யூ வேரிய ஹை இருக்கான். இந்த இடத்துக்கு மேலே ஒரு நல்ல ஒரு அரை மணி நேரம் கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுத்து மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா 22,500, மார்க்கெட் 22,500 வரைக்கும் வரலாம், எதிர்பார்க்கலாம் நாளைக்கு. ஓகே, மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருந்து அப்படியே வந்து இந்த ரேஞ்சிலே ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு அப்புறம் இந்த க்ளோசிங் இந்த இதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படி கீழே வருது அப்படின்னா எங்கே வரைக்கும் வரும்னா 22,200 சப்போர்ட். நமக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் 22,500, கீழே மார்க்கெட் வந்துன்னா 22,200. இதுதான் வந்து நாளைக்கு நம்ம வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி இந்த இடம் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பார்த்துருக்கோம். மேலே எதிர்பார்க்குறது என்னென்னா அந்த டேட்டா வச்சு நம்ம எதிர்பார்க்குறோம் 22,500 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் வரும். கீழே இருக்கிற சப்போர்ட்ஸ்லாம் நமக்கு வந்து இது ஸோ 22,500 அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குமா அப்படிங்கிற நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சேஞ்ச் நோயும் வச்சு நம்ம லைவ் ட்ரேட் பார்த்துக்கலாம். ஓகே, மார்க்கெட் இப்போ நம்ம வந்து நாளைக்கு வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இன்னைக்கு உள்ள ஹைக்கு மேலே நல்ல ஒரு புல் கலர், நல்ல ஒரு கேண்டில், ஒரு புல் கேண்டில் குண்டி கொடுத்ததுன்னா நம்ம வந்து மேலே 22,500 வரைக்கும் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் இப்போ இந்த ஓப்பன்ல இருந்து அப்படியே வந்து ஒரு அரை மணி நேரம் கேண்டில் நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு வந்து கிடைக்கும், ஒரு ரெட் கலர் கேண்டிலாக இருக்குது அப்படின்னா கீழே வந்து வரைக்கும் நம்ம மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். ஓகே, மார்க்கெட் இதுதான் வந்து நாளைக்கு உள்ள நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு. இதை வந்து நம்ம சேஞ்சின் ஓயவும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வச்சு நம்ம லைவாக பார்த்துடலாம். எந்த இடத்துல அது அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல கம்மியாக இருக்குது. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து சேஞ்சின் ஓயை எப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 22,200 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 22,200 தான் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். அதில் பார்த்தோம்னா புட் ஆப்ஷன் வந்து 56 லட்சமும் காலில் வந்து மைனஸில் தான் இருக்குது அந்த பக்கத்தில். ஸோ கால் சைடில் அந்த பக்கம் இல்லை, மார்க்கெட் வந்து இறங்கும்னு சொல்லி யாரும் வந்து அந்த பக்கம் இது பண்ணல. செல்லர்ஸ் எல்லாம் வந்து புட்டில் தான் உட்காந்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இங்கே மேலே இப்போ 22,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இது நியரஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு. 22,350, 300 இதுவும் வந்து ஒரு சேஞ்சின் ஓயப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, அப்போ மார்க்கெட் வந்து சேஞ்சின் ஓயை எப்படி பார்க்கும்போது இப்போ இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. நமக்கு வந்து இப்போ முடிஞ்சிருக்கு இந்த ப்ரைஸ், இதுலேருந்து மார்க்கெட் மேலே போனால் நமக்கு வந்து இந்த லெவல் மேலே போகும் அப்படின்னு சொல்லலாம். 22,500, 22,500 தான் நமக்கு வந்து சேஞ்சின் ஓயை பார்த்தோம்னா 15 லட்சம் கால் சைட்லேயும் புட் சைடில் வந்து 10 லட்சம் இருக்குது. அப்போ மேலே வந்து நமக்கு 22,500 அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் படி நம்ம வந்து பார்த்தோம். அதில் சப்போர்ட் எடுத்தால் மேலே 22,500 வரைக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்போ ஓகே, இங்கே வந்து நமக்கு வந்து சேஞ்சின் ஓயிலையும் நமக்கு வந்து 22,500 வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக தான் தெரியுது. 15 லட்சம் கால்லையும் 10 லட்சம் புட்லையும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து சேஞ்சின் ஓயை பார்த்துருக்கோம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதையும் பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்க்குறோம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தோம்னாலும் நமக்கு வந்து 22,300 அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு சின்ன சப்போர்ட்டாக தான் தெரியுது. ஏன்னா அதில் வந்து கால் சைடில் 48, 52 புட் சைட்லேயும் இருக்குது. ஓகே, இது ஒரு ரொம்ப பெரிய சப்போர்ட்டில் ஒரு சின்ன ஸ்மால் சப்போர்ட். இந்த இடத்த மார்க்கெட் கொஞ்சம் கிராஸ் பண்ணுச்சுன்னா நம்ம அடுத்து கீழே எதிர்பார்க்குறது 22,200. இந்த இடம் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக நமக்கு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு வந்து 22,500 அதில் தான் நம்ம வந்து சேஞ்சின் ஓயிலையும் சரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லேயும் சரி நமக்கு வந்து அந்த இடம் நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓகே, அப்போ நம்ம நாளைக்கு ட்ரேட் எடுக்க இருந்ததுன்னா நம்ம வந்து கால் சைடு எடுக்கணும்னா நம்ம வந்து இன்றைக்குள்ள க்ளோசிங் ப்ரைஸ், இந்த க்ளோசிங் ப்ரைஸுக்கு மேலே மார்க்கெட் நல்ல ஒரு அரை மணி நேரம் கேண்டில் க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா நம்ம வந்து 22,500 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கால் சைடில். ஒருவேளை மார்க்கெட் இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து அப்படியே வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அரை மணி நேரம் கேண்டில் நமக்கு கீழே டவுன் சைடில் கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து 22,200 வரைக்கும் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் புட் ஆப்ஷனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் லைவாக நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.